வெள்ளிங்கிரி சுவாமிகள் ஜீவசமாதியின் சார்பில் தங்களை அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. சுவாமிகள் சேலம் சின்ன கொல்லப்பட்டியில் 1938ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் நாள் அவதரித்தார். சுவாமிகள் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். சுவாமியினுடைய தகப்பனார் பெயர் சின்னப்பையா கவுண்டர், தாயார் பெயர் பச்சையம்மாள், ஒரு அண்ணா, 3 சகோதரியோடு சேர்ந்து மொத்தம் 5வது மகனாக, கடைசி மகனாக அவதாரம் செய்தவர். சுவாமிகளினுடைய இளமை காலத்தில் 9 வயது என்று சொல்லும் போதே தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு நேரடியாக அவருடைய ஞான குருவை நாடி குற்றாலம் மைந்தருவி சங்கரானந்த சுவாமிகளை போய் தரிசனம் செய்து அவரிடம் குரு சேவையாக 10 ஆண்டு காலம் அங்கேயே குரு சேவையாற்றி அவருடைய உத்தரவின் பேரில் வடமாநில யாத்திரை புறப்பட்ட குருநாதர் ஒவ்வொரு மாநில மாவட்டங்களாக பாத யாத்திரையாக சென்று திருக்கயிலாயம் அடைந்து கைலாயத்தில் தவம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சுவாமிகள் தற்போது அமைந்துள்ளிருக்கக்கூடிய முள்ளங்காடு மலைவாழ் மக்கள் கிராமத்தை ஒட்டி காஞ்சிமா நதி என்று சொல்லக்கூடிய நொய்யலாற்றங் கரைதனில் ஜீவசமாதி ஆகப் போவது உணர்ந்து அங்கிருந்து மீண்டும் புறப்பட்டு பாத யாத்திரையாக வந்தவர். 1960 என்ற கணக்கில் வெள்ளிங்கிரி மலை, தென் கைலாயம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி மலை சாரலில் சிறிது காலம் இருந்து அதன் பிறகு சீங்கப்பதி என்று சொல்லக்கூடிய கோவை குற்றால பகுதியில் ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு தவக்குடில் அமைத்து 5 ஆண்டு காலம் அங்கு தங்கி இருந்து அதன் பிறகு 1965 என்ற கணக்கில் தற்போது அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் முதன்முறையாக ஒரு ஓலைக்குடில் ஒன்று அமைத்து தவக்குடில் அமைத்து தவம் இயற்ற ஆரம்பிக்கின்றார். தவம் இயற்ற ஆரம்பித்த 1965 85 வரை 20 ஆண்டு காலம் இங்கு சித்த மருத்துவம், வாசியோகம், அன்னதானம் 3 கைங்கரியமாக அன்னதானம் உட்பட வருகின்ற பக்தர்களுக்கு வயிறார உணவும் மனதார உபதேசங்களும் நோய் பிணிதிருக்கக்கூடிய சித்த மருத்துவம் மேற்கொள்ளப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது 1965 85 வரை தவம் செய்த குருநாதர் தன்னுடைய பிரதான சிஷியராக அன்று இருந்த மருத்துவர் ஐயா நாகராஜ் ஐயா அவரிடம் ஓராண்டுகளுக்கு முன்னதாக 85ஆம் ஆண்டு 86ஆம் ஆண்டில் தான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாக போவதாகவும் தேதி, நேரம், நட்சத்திரம் உட்பட அனைத்தையும் முன்கூட்டியே அறிவித்தது போலவே 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தன்னுடைய ஜீவ ஒடுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய ஜீவ சமாதியை முன்கூட்டியே அறிவித்து தன்னுடைய பிரதான சிஷியரை அழைத்து கொண்டு எந்தெந்த வழிமுறையை பின்பற்றி இங்கு ஜீவ சமாதி அமைக்கப்பட வேண்டும், வருகின்ற பக்தர்களுக்கு எந்தெந்த வழிமுறைப்படி உபதேசம் செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் விளக்கமாக தெளிவாக உரையாற்றி அவரிடம் கருத்து பரிமாற்றம் செய்துள்ளார். அப்படி இருக்கும் பொழுது 1986 இன்றளவும் மதிப்புக்குரிய திரு டாக்டர் நாகராஜையா அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய மகள் ராஜேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ராஜிமா அவர்களால் இந்த ஆசிரமம் சீரும் சிறப்புமாக இயக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இங்கு புற வழிபாடுகள் என்று சொல்வது மிக குறைவு. இங்கு முழுக்க தியானம், தவம் மட்டுமே. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வியாழக்கிழமை காலையில் வாசியோக பயிற்சி குருநாதர் எந்த வழிமுறையை பின்பற்றி இங்கு கற்பிக்கப்பட்டதோ அதே வழிமுறையை பின்பற்றி தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஏதும் புகுத்தாமல் அவருடைய கருத்தின்படி, அவர் உபதேசத்தின்படி இங்கு வாசியோகம் கற்பிக்கப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணி அளவில் நவாக்கரி மந்திர உச்சாடனம் இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது போக வார இதர நாட்களில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் அன்னதானம் பிரதானமாக கடைபிடிக்கப்படுகின்றது. தினசரி வருகின்ற பக்தர்கள் அனைவரும் மனதார தியானம் செய்து வயிறார உணவு உட்கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செல்லட்டும். இந்த இடத்தில் புற வழிபாடுகள், விளம்பரங்கள், ஆடம்பரங்கள் எதுவும் இருக்காது. இது அவரவர் தாய் வீடு போல. அதுபோல இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் குருநாதருக்கும் அவருக்கும் இடையே எந்த இடைப்பட்ட தரகர்களும் இங்கு அவசியம் இல்லை. அவரவருடைய பிரச்சனைகளை குருநாதர் வசம் ஒப்படைக்கப்பட்டு குருநாதரிடம் பரிபூர்ணமாக நடைமுறைப்படி தன்னுடைய தாயாரிடமோ தன்னுடைய தந்தையாரிடமோ உரையாற்றுவது போல குருநாதரிடம் என்னுடைய பிரச்சனைகள் தீர்த்து தாருங்கள் என்று உபதேசம் செய்யப்பட்டு குருநாதரிடம் மனசார பிரார்த்தனை செய்து கொண்டு போனாலே அது அனைத்தும் சரியாகும். ஆக இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் மனதார குருநாதரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அவரவர் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று உய்திட எல்லாம் வல்ல நம் குருநாதர் வெள்ளிங்கிரி சுவாமிகளுடைய திருவடியை போற்றி வணங்குகின்றோம். வாழ்த்துக்கள். ஓம்.